காலையில் நமக்கு ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி இருக்கும். அந்த டைமிங்குள்ளே வேலைக்கும் போகணும், வீட்டில் இருக்கிற வேலையுமே முடிக்கணும். வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் பார்த்துட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும். ஏதாச்சும் ஒரு சில வேலை விட்டுட்டு போயிடுவேன். நேத்திக்கு கொஞ்சம் நான்வெஜ் சமைக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சிக்கன் ஒரு 1/2 kg வாங்கிட்டு வந்திருந்தேன். எவ்வளோ லேட்டாக சமைச்சாலும் சரி, நான்வெஜ் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடுற மாதிரி இருக்கும். வெஜ்ஜு சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணால் கூட ரொம்ப லேட் ஆகிடும். நேத்திக்கு சாப்பாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் ஒரு 1/2 kg வாங்கிட்டு வந்து அதை அப்படியே தொக்கு மாதிரி பண்ணியாச்சு. முட்டையுமே கிரேவி மாதிரி அப்படியே ரெடி பண்ணிட்டேன். ரசம் வச்சுருக்கேன். நேத்திக்கு இவ்வளோ சமைச்சேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக சமையல்லாம் முடிச்சாச்சு. ஆனால் சமையல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்டுமே போயிட்டேன். ஆனால் வீடு ரொம்ப ரணகலமாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தது. வீடு க்ளீன் பண்ணியிருந்தால் நம்மளால சாப்பிட்டுட்டு கரெக்டாக வேலைக்கு போயிருக்க முடியாது. அதனால் எல்லா வேலையும் ஓரளவுக்கு முடிச்சாச்சு. ரோஷனுக்கும் மித்திக்குமே லஞ்சுமே ரெடி பண்ணிட்டேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சிக்கன் கிரேவிலே சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் அவங்க ரசம் வச்சு சாப்பிட்டுட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான்வெஜ் எப்போ சமைச்சாலுமே சாப்பாடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வடிச்சிடுவேன். 2 பேருக்குமே லஞ்ச் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். எனக்குமே லஞ்ச் ரெடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன்.